கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறது தவா ஃப்ரையும் பண்ணலாம் அல்லது டீப் ஃப்ரையும் பண்ணலாம். கத்திரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு, அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுட்டு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பெருங்காயமும் போட்டிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணின்னு 2 பக்கமும் நல்லா அந்த மசாலாஸ் படணும். வாசம் அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இல்லைனா காயோட ஃப்ளேவர் தான் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப கம்மியான மசாலாஸ் தான் போட்டிருக்கிறேன். காரம் எதுவும் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 கை அளவு கடலை மாவு, அதில் பாதி அரிசி மாவு. அது கொஞ்சம் அந்த மாவு அந்த மசாலா ஒட்டுறதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நிறைய மசாலா சாப்பிட்றவங்களா இருந்தால் சாரமாக சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு மசாலாஸ்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்கு ஆல்ரெடி சாதம் வடித்து ஆற வச்சுருந்தேன். சூடாக வைக்கக்கூடாது. ஏன்னா லஞ்சுக்கு வைக்கிறது ரொம்ப புளிப்பாயிரும். ஸோ அதனால் சாதமும் பாலும் சூடு இல்லாமல் பார்த்துக்கணும். அதில் ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, துருவின இஞ்சி கொஞ்சம், அப்புறம் கீரி போட்ட பச்சை மிளகா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, அதில் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு, அது லைட்டாக ஆறினதுக்கப்புறமா அதுலேயே சாதத்தை நான் போட்டு ஆற வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்த மாதிரி இருந்தது அதனால். ஸோ அது ஆறுற டைமில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் மசாலா அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அப்புறமா சாதத்தை லைட்டாக மேஷ் பண்ணி விட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். அந்த தாளிப்பொடியவும் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்னு பார்த்துட்ருந்தேன். கொஞ்சம் கட்டியான தயிரும் புளிப்பு இல்லாத தயிரும் இருந்தால் மத்தியானம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் பாதி அளவு தயிர், பாதி அளவு பால் சேர்க்கலாம். புளிப்பான தயிராக இருந்தால் சும்மா கொஞ்சமாக தயிர் போட்டுட்டு 3/4 அளவு பால் போட்டுக்கலாம். மத்தியானத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் அது பாலும் தயிரும் சேர்ந்து அது இன்னும் மிக்ஸ் ஆகி தயிராகவே ஆகிருக்கும் இல்லையா பால். ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்கும். அதனால் பாதி தயிர் பாதி பால் போட்டேன் நான். நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சம் லூஸாகவே இருந்தால் தான் அது மத்தியானத்துக்கு கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் கெட்டியாயிரும். அப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இதெல்லாம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். இவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு நான் எதுவுமே போடாமல் சும்மா கடுகு அதோட மட்டும் ப்ளெயினாகவே தான் இருந்தது. அப்புறமா அந்த ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காய். இதுதான் இன்றைக்கான சிம்பிள் லஞ்ச். பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியானது. பொட்டேட்டோவோ அல்லது வாழைக்காவோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.